தென் மாவட்டங்களிலிருந்து அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வர துவங்கியுள்ள நிலையில் விடுமுறையை கழிக்க சொந்த ஊருக்கு சென்றவர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் வந்திறங்கி புறநகர் பேருந்துகள் மூலம் சென்னையின் பிற பகுதிகளுக்கு பயணித்து வருகின்றனர். செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வசந்த், வணக்கம். கிளாம்பாக்கம் வர தொடங்கியுள்ள பேருந்துகள் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். வண்டலூர் கிளாம்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு தென் மாவட்டங்களில் இருந்து வரும் அரசு பேருந்துகள் வர துவங்கியுள்ளது. அதாவது இந்த அரையாண்டு விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு சென்றிருந்த பொதுமக்கள் சென்னை நோக்கி வர துவங்கியுள்ளனர். இதுவரையில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் கோயம்பேடு, பெருங்களத்தூர், தாம்பரம் போன்ற பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கும். இந்த நிலையில் தற்சமயம் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், பொதுமக்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் இதை கருத்தில் கொண்டு இந்த வண்டலூர் கிளாம்பாக்கம் பகுதியில் புதிய பேருந்து நிலையமானது திறக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்றன. பேருந்து நிலையத்திலிருந்து வந்து அடைந்த பிறகு அங்கிருந்து பிற பகுதிகளுக்கு செல்வதற்காக மக்கள் இங்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சென்னையின் பிற பகுதிகளுக்கு பொதுமக்கள் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம் போன்ற தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தடைகிறது. அதிலிருந்து இறங்கி அந்த புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு மாநகர் போக்குவரத்து கழகத்தையும் இணைக்கும் வகையில் பேட்டரி வாகனங்கள் மற்றும் எக்ஸலேட்டர்கள், அது மட்டுமின்றி இந்த நடைபாதைக்காக சுரங்கப்பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர் பேருந்து நிலையத்திற்கு வருகின்றனர். அங்கிருந்து கோயம்பேடு, டி நகர், வடபழனி போன்ற பகுதிகளுக்கு பயணிப்பதற்காக மாநகர பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளது. அங்கிருந்து அந்த பகுதிகளுக்கு பயணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி சென்னையின் புறநகர் பகுதிகளான செங்கல்பட்டு, படப்பை, சேலையூர், வண்டலூர் இது போன்ற பகுதிகளுக்கு பயணிப்பதற்காகவும் பேருந்துகள் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். இந்த கூட்ட நெரிசலின்றி இந்த பேருந்து நிலையம் தற்சமய முறை காணப்படுகிறது. அதிகப்படியான பொதுமக்கள் சென்னை நோக்கி வருகின்ற நிலையில் இவர்களுக்கு இங்கிருந்து, அதாவது இன்றிலிருந்து தான் இந்த பேருந்து நிலையத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் மக்கள் சென்னையின் உட்பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அதை அவர்களுக்கு வழிநடத்தவும் போதிய காவல்துறையினர் பணியில் இருக்கின்றனர். இதன் வழியாக புறநகர் பேருந்துகளுக்கு செல்லும். நன்றி வசந்த், உங்க தகவல்களுக்கு நன்றி.